துலாம் வந்து ஒரு இணைவுகளை சொல்லக்கூடிய ஒரு ராசி. எப்பவுமே ஒரு ஹாப்பியா இப்போ நான் எங்க வெளில போனாலும் என் கூட யாரோ ஒருத்தர் கூடவே வந்தாங்கன்னா ஒரு நல்லா இருக்கும். அது துலாம் ராசி தனியாக எங்கேயும் போகாது. சனி பாதிச்சிட்டாரு அப்படின்னா துலாம் லக்னம் துலாம் ராசியில் இயல்பா பிறப்பு ஜாதகத்துல சனி அஸ்தங்கத்துல வக்கரத்துல பிறக்கும் போதே வக்கரத்துல 6, 8, 12 மறைஞ்சாரு அப்படின்னா இவங்களுக்கு வீடு கூட வாஸ்துபடி அமையாது. எக்காரணத்தை கொண்டு துலாம் ராசிக்காரவங்க வடக்குன்னு வீட்டுக்கு போயிடவே கூடாது. காசே சேர்த்த முடியாது. சம்பாதிக்கிற காசு பூரா வட்டி வட்டி வட்டின்னு வட்டி வீணா போயிடும். யாரா இருந்தாலும் குரு யோகாதிபதியா இருந்தாலும் இதுதான் விதி. துலாம் ராசி என்பர்கள். இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு சனி பகவான் வக்ரமானதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவார்? துலாம் வந்து ஒரு இணைவுகளை சொல்லக்கூடிய ஒரு ராசி. எப்பவுமே ஒரு ஹாப்பியா இப்போ நான் எங்கே வெளில போனாலும் என் கூட யாரோ ஒருத்தர் கூடவே வந்தாங்கன்னா ஒரு நல்லா இருக்கும். அது துலாம் ராசி தனியாக எங்கேயும் போகாது. அது ஒன்று. இவங்க இயல்பாகவே வந்து வீடு வாசல் சொத்து அப்படிங்கிற இடத்துக்கு சனி தான் ஆதிபத்தியம். ஓகே. சனி பாதிச்சிட்டாரு அப்படின்னா துலாம் லக்னம் துலாம் ராசியில் இயல்பா பிறப்பு ஜாதகத்தில் சனி அஸ்தங்கத்தில் வக்கரத்தில் பிறக்கும் போதே வக்கரத்தில் 6, 8, 12 மறைஞ்சாரு அப்படின்னா இவங்களுக்கு வீடு கூட வாஸ்துபடி அமையாது. ஓகே. அப்போ எங்கே போனாலும் எத்தனை வீடு மாற்றினாலும் எத்தனை ஆஃபீஸ் மாற்றினாலும் உங்களுக்கு செட்டே ஆகாது. வாஸ்து குறைபாடு வந்துடும். இப்போ வடமேற்கு மூலையில் வாசல் வைக்கக்கூடாது. வடக்கு இதுக்கு நம்ம இந்த வடகிழக்கு இதெல்லாம் வாசல் வைப்போம். வடமேற்கில் வாசல் அமையும். அந்த மாதிரி நிறுவனத்தில் தான் போய் உட்காருவாங்க. அந்த மாதிரி பில்டிங்கில் தான் உட்காருவாங்க. இதெல்லாம் வந்துடும். அந்த வாஸ்து குறைபாடுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சனி பாதிச்சதுன்னா. எக்காரணத்தை கொண்டு துலாம் ராசிக்காரவங்க வடக்குன்னு வீட்டுக்கு போயிடவே கூடாது. காசே சேர்த்த முடியாது. சம்பாதிக்கிற காசு பூரா வட்டி வட்டி வட்டின்னு வட்டி வீணாக போயிடும். ஓகே. இது யாராக இருந்தாலும் குரு யோகாதிபதியாக இருந்தாலும் இதுதான் விதி. சரியா? அப்போது சனி நமக்கு நல்லபடியாக வேலை செய்யணும்னா சனியினுடைய திசைகளை தெக்குகளை எடுத்து தான் அந்த வீட்டில் குடியிருக்கணும். அது பழைய வீடாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே. சனியினுடைய வீட்டுக்கு தான் போகணும். அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய 4, 5க்கு அதிபதி 6ல் இருக்காது. அப்போது கடனை உடனே வாங்கினாலும் ஒரு வீடு வாசல் கட்டுறது இதெல்லாம் ஆக்சுவலாக இப்போ நடக்கும் துலாம் ராசிக்கு. ஆனால் ஒரு கடன் நீங்கள் எவ்வளோ வச்சுருந்தீங்கனாலும் இப்போ இந்த கடன் அடைஞ்சிக்கிட்டு இருக்கும். துலாம் லக்னம் துலாம் ராசிக்கு கடன் அடைபடும். ஆனால் அடைபடுதுங்கிறதுக்காக எக்ஸ்டன் மறுபடியும் நம்ம இன்னொரு கடனை வாங்கி இந்த வக்கரத்தில் வாங்கக்கூடாது. அதான் பாயிண்ட்ஸு. வக்கரத்தில் தொழில் நல்லா இருக்குது, நமக்கு வேலை நிறையா இருக்குது, 6 உத்தியோகம் வேலை பார்க்குற இடம், அப்போ நமக்கு நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வாங்கினா கூட சமாளிச்சிடலாம் அப்படின்னு சிக்கணும்னா வக்கர நிவர்த்தி ஆனோடனே மறுபடியும் இந்த இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல அதெல்லாம் உள்ளே போயிடும். ஓகே. அதே மாதிரி அதெல்லாம் இழந்து ஸ்டாப் ஆகி இன்னொன்றில் கால் வச்சதுனால இதுவும் ஒன்று போய் அப்படி ஆயிடும். சனியை பொறுத்தளவுக்கு வந்து ஒன்றை பார்த்தேன்னா ஒன்றை முடிச்சுட்டு அப்புறம் தான் அடுத்ததுக்கு போகணும். அது அவரோட ஃபார்முலா. அது ராகு இல்லை. இங்கேருந்து அங்கே அங்கேருந்து அங்கே அப்படி போகிறதுக்கு. அதனால் இந்த சனி ஒரு யோகமான ஒரு இடத்துல இருந்து தான் வேலை செஞ்சிட்ருக்காரு. ஓகே. ஆள் அதிகாரம் சேவகம். நீ ஏறின இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னா நான் பஸ்ஸை பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி போனால் இருங்க மேம் நான் என் கார் இருக்குது நான் போகிறேன் நான் காரில் கொண்டு போய் விடுறேன் மேம் அப்படி சொல்கிற காலம். சனி லிஃப்ட் கொடுக்குற காலம். இந்த லிஃப்ட்டை வந்து தப்பாக பயன்படுத்தக்கூடாது. சிக்கிடும். அதனால கொண்டு போய் இப்போ 4வது மாடியில் இறங்குறதுக்கு 14வது மாடியில் இறக்கி விட்டு போயிடும். ஓகே. இறங்குறதுக்கே வழி இல்லைப்பா. ஆமாம். அதனால வந்து சனி பகவான் கொடுக்குறதுங்கிறது இந்த வக்கர காலங்களில் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதோ ஆடம்பரம் பண்ணுறதோ இப்படிங்கிறதுக்குள்ள இழுத்துட்டு போயிடும். ஓகே. அதை நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா குரு நமக்கு துலாம் ராசி துலாம் லக்னத்துக்கு குரு பாவி. அப்போ என்னன்னா இப்போ குரு கரெக்டாக 10ல் உட்காந்துருக்காரு. இந்த சனி அசந்த நேரம் பார்த்து இந்த குரு தூண்டி விட்டுருவாரு. இப்போ நம்ம குரு பார்த்து எல்லாத்தையும் பாதுகாக்குதுன்னு சொன்னோம். இந்த குரு வேலை பார்த்து விட்டுரும். ஓகே. சனி அசந்த நேரம். அதனால இந்த சனி அசர்ற காலங்கள் நம்ம எதுவும் புதுசாக செய்யாமல் இருந்தாலே நம்ம பொழைச்சிக்கலாம். ஸோ இந்த துலாம் ராசி என்பர்களை வந்து சனி வக்ரகால டைமில் எந்த கடவுளை வழிபட்டால் நல்லாயிருக்கும்? இப்போ கடவுள்னு எடுக்கும்போது இப்போ நான் வந்து ஸ்கூல் குழந்தைங்க, விவசாயம் பண்ணுறவங்க, லேபராக இருக்கிறவங்க, பெரிய மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, ஜாபுக்கு போகிற பெண்கள் பிரித்து நான் சொல்லலை. மேக்ஸிமம் இதுதான் எல்லாத்துக்கும் இதுதான். அது அவங்களோட கேட்டகரிக்கு தகுந்தவாறு இந்த பலனை எடுத்துக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் இதுதான் கான்செப்ட். ஓகே. இப்போ நம்பி இறங்குறதுங்கிறது பல விஷயம் இருக்குது.
ஒருத்தரை நம்பி அவங்க பின்னாடி போகிறது, ஒருத்தரை நம்பி சொத்து எழுதி வைக்கிறது, எல்லாமே இதில் வந்துடும். அப்போது நம்ம அந்த விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுங்கிறது தான் இதோட கான்செப்ட். ஏன்னா பிரித்து சொல்லும்போது ரொம்ப டைம் எடுக்கும். அப்போது இப்போ தெய்வ வழிபாடு, துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும், துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி 2, 7, 11 சாரி 2, 6, 10 சனியுடைய நட்சத்திரம் இருக்குது. கோச்சாரத்தில் 6ல் இருக்கார். அப்போது தனஸ்தானத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய சனி பகவான், காசு பணத்தை கொடுக்கக்கூடிய சனி அப்படின்னு எடுக்கும்போது நீங்கள் யார் சொல்லுவீங்க? லக்ஷ்மி நாராயணனை எடுக்கணும். ஓகே. அவர் ஆல்ரெடி உனக்கு என்ன கொடுக்கணும்னு டிசைட் பண்ணுறது சனி தான். ஓகே. அதனால தான் அவர் கெட்டு போயிட்டாருன்னா அந்த காசு நமக்கு எவ்வளோ வந்தாலும் நிற்காது. நீ எவ்வளோ உழைச்சினாலும் பத்தாது, அடுத்தவனுக்கு போயிடும். 6ஆம் இடத்துல சனி நட்சத்திரம் இருக்கு இல்லையா? அதனால இது காலபுருஷ தத்துவத்தில் வடிச்சு வச்சிருக்கிற விஷயம், இம்மி கூட மாறாது. அதுவும் அந்த திசை நடந்ததுன்னா அவன் படுற பாடு இருக்கே ரொம்ப கஷ்டம். ஆனால் துலாம் ராசிக்கு சனி ராசியில் தான் உச்சமாவார். அந்த ராசியில் தான் உச்சமாகும். துலாம் ராசியில் சனி நீதிமான். அப்போ பர்ஃபெக்டாக லைஃப் போகணும். ஓகே. கர்மாவே கஷ்டப்படுறது தான் கர்மாவாக இருக்கும். ஆனால் லேபர்ஸுக்கு உத்தியோகத்தில் பக்கா பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க. ஓகே. ஒரு உழைப்பாளி முதலாளி ஆனாங்க அப்படின்னா துலாம் தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. அப்போ அது சனி அந்தளவுக்கு கொடுக்கும். அப்போ அது லேட்டானாலும் நல்ல பிரம்மாண்டமான சொத்தை கொடுக்கும். வெயிட் பண்ணணும். சனி நல்லா இருக்கணும். சனி அதில் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கு உண்டான பரிகாரங்கள் ஒரு விதத்தில் ஸ்டோன் எடுக்கலாம், மரங்கள் நடலாம். இதெல்லாமே வந்து ஒரு விவசாயம் சார்ந்தவர்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். சனி வந்து லேபர்ஸ் தான் மெயின். லேபர்ஸ் அடிமை உழைப்பாளிகள் தான், அது தவிர வேறு கான்செப்டே அங்கே வராது. ஓகே. அவங்களுக்கு அது செய்யும்போது செய்கிறதுனா நம்ம ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுத்தா தீந்துருங்கிறது அல்ல. அவனுக்கு ஏதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு இடத்துல நம்ம உதவியாக இருக்கணும். கண்டிப்பாக. அதுதான் ரொம்ப முக்கியம். இது வந்து துலாம் ராசிக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி நாராயணன் தான் அதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். இப்போ சனின்னா நம்ம ஒரு வகையில் சனீஸ்வரனுங்கிறத விட எப்படி குச்சனூர், திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, நவகிரகத்தில் இருக்கிற சனி பகவான், காலபைரவர் இந்த கான்செப்டுக்குள்ளேயே போகிறோமோ அதே மாதிரி பெருமாள் எடுக்கும்போது இதுக்குள்ள சனிக்குள்ள தானே வர்றாரு. அப்போ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கியாதிபதி புதன் தானே. அப்போ வந்து பூர்வ புண்ணியாதிபதியும் கும்பத்துக்கு உண்டான சனி தானே. கண்டிப்பாக. அப்போ இவங்க வந்து யோகம் பண்ணணும் அப்படின்னா லக்ஷ்மி நாராயணனை கும்பிட்டாங்கன்னா, லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி நாராயணன் இவங்களை வழிபாடு பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி லக்ஷ்மிக்கு உண்டான, மகாலட்சுமிக்கு உண்டான காட்டலாம், இது கனக துர்கா இதெல்லாம் வந்து நம்ம கேட்குறோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு வந்து சனி வக்ரமானதுக்கப்புறம் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை பிடிச்சிட்டா அவங்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கணும். ரொம்ப அற்புதமான பலன் கொடுத்துருங்க. சுப்பமா.